வணக்கம். சுவாசம் பதிப்பகத்தின் வெளியீடான தென்னிந்திய ஈமச்சடங்குகள் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நூல் பற்றின ஒரு சிறிய அறிமுகம். தென்னிந்திய இன வரைவியல் குறிப்புகள் எத்னோகிராஃபிக் நோட்ஸ் இன் சதர்ன் இந்தியா என்னும் பெரும் திரட்டு 1904ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இன்றைய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் ஒடிசா போன்ற பகுதிகளில் வாழ்ந்த பல்வேறு சாதிகளை சேர்ந்தவர்களிடம் நிலவிய பலவிதமான சடங்குகள், நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், அடிமை முறைகள், கலாச்சாரங்கள், அவங்களோட திருமண சடங்குகள், ஈமச்சடங்குகள் என்று போன்றவற்றை ஆராய்ந்து இதில் தொகுத்துள்ளார் திரு எட்கர் தர்ஸ்டன் அவர்கள். அந்த திரட்டிலிருந்து தென்னிந்திய ஈமச்சடங்குகள் என்னும் இந்த பகுதியை மொழிபெயர்த்திருக்கிறார் வானதி. பழங்குடியினர் முதல் பிராமணர்கள் வரை தென்னிந்தியாவின் பல்வேறு இனப்பிரிவு மக்களின் ஈமச்சடங்குகள் விளக்கமாக இதில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. அது மிகவும் ஆச்சரியத்தையும் பல வியத்தகு தகவல்களையும் நமக்கு தரதா இருக்கு. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மனிதர் இறந்த பிறகு அவரோட உடலை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொண்டாட்டமாகவே அந்த அந்த சடங்குகளை நடத்தி அவரை இழந்த உறவினர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எவ்வளவு அவங்களுக்கு வந்து ஆறுதல் கொடுத்து அவங்களோட ஒற்றுமையாக பல நாட்கள் கூடவே அந்த ஊர் மக்களே திரண்டிருந்து செய்கிற சடங்குகள் எல்லாம் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்போதான் நம்மலாம் வந்து ரொம்ப நியூக்ளியராக தனி மனிதர்களாக இருக்கிற மாதிரி சூழல் ஏற்பட்டிருக்கு. பட் நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே ரொம்பவே மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலோட அந்த ஒரு அவன் வந்து தனித்து இயங்கக்கூடியவனால அவன் வந்து ஒரு கூட்டமைப்பாக அவன் இருப்பான். எப்போவுமே அந்த ஒரு இனக்குழுவாக செயல்படும் போது கிடைத்த பல நல்ல விஷயங்களை பற்றியும் ஒரு சடங்கை வந்து எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது அந்த நட்புறவையோ இல்லை வந்து ஒரு துயரத்தை வந்து சேர்ந்து பகிர்ந்துக்கும் போது அந்த துயரம் குறையிற அந்த ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப உணர்வுபூர்வமான பகிர்தல்கள் வந்து இங்கே நிறைய இந்த புத்தகத்தில் நிறைய இருக்குது. இருளர்கள், தோடர்கள், அப்புறம் வந்து படுகரின மக்கள், பிராமணர்கள், அப்புறம் வந்து கன்னட பகுதி, தெலுங்கானா, ஒடிசா, இந்த மாதிரி பல பகுதிகளில் இருக்கிற இனக்குழுக்கள் அவங்க பிரத்யேகமாக சில விஷயங்களை வந்து கொண்டாடுறாங்க. ஈமச்சடங்குன்னு சொல்கிறது வந்து ஒரு துயரமான ஒரு சம்பவமாக இல்லை, ஒரு துயரமான சடங்காக இல்லாமல் அந்த துயரத்திலிருந்து மனிதனை விடுவிக்கிற ஆறுதல் கொடுத்து தேர்தல் அந்த கோலங்கள் போட்டு அந்த இடத்தை அலங்கரித்து அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப படிக்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஒரு மனிதனின் இறப்புக்கு பிறகு அவருடைய ஆன்மா மேன்மை அடையும் பொருட்டு செய்யப்படும் ஈமச்சடங்குகளில் இருக்கும் நுணுக்கங்களும் அவற்றின் அர்த்தங்களும் வியப்பூட்டுவதாக இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு தோடர் இனம்னு நினைக்கிறேன். அந்த இனத்தில் வந்து அந்த இனக்குழுவோட மூதாதையர் வந்து, அதாவது இருக்கிறதே மூத்தவர், ஒரு இடத்துல உட்காந்து அந்த இறந்தவர் வந்து என்னெல்லாம் பாவம் செஞ்சிருந்தாரோ அந்த எல்லா பாவங்களையும் செஞ்சிருக்கலாமோ, ஒரு மனிதன் அந்த வாழ்நாள் என்னெல்லாம் பாவங்கள் செஞ்சிருக்காங்களோ அந்த மாதிரி பல வகையான பாவங்களை அவர் குறிப்பிட்டு அது எல்லாத்தையும் இறைவனிடத்துல வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏறிட்டு இதெல்லாம் இந்த பாவத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சிருந்தா கூட அவரை மன்னிச்சிடுங்க, அவரை மன்னிச்சு அவர் ஆன்மாவை நீங்கள் சொர்க்கத்துக்கு ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கூப்பிட்டா சேர்ந்து வேண்டி பிரார்த்தனை செஞ்சு அந்த ஆன்மாவை வழி அனுப்புறதா ஒரு பகுதியில் வருது. அது படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப ஒரு ஆறுதல் தரதாகவும் இருந்தது. ஸோ அந்த வகையில் இந்த புத்தகம் வந்து அனைவரும் வாசிக்க வேண்டிய புத்தகம். நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட சடங்குகளுக்கு பின்னாடி இருக்கிற பல ஆத்மார்த்தமான உண்மைகள், வெறுமனே ஒரு சடங்காச்சாரமாக எதையும் நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட பழங்குடியினர் செய்யலை, நம்மளோட வழிவந்த சடங்குகளில் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக காட்டுற ஒரு புத்தகமாக இது இருக்கிறதுனால இது அனைவரும் வாசித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம் பாரம்பரியத்தின் வேர்கள் எவ்வளவு ஆழமானவை என்று புரிந்து கொள்ள இந்த புத்தகம் நம்ம நிச்சயமாக உதவும். அது மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களை விட நம்மளோட சாதி, மதம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கும் தோள் கொடுத்து நிற்கும் அந்த மனிதம் வந்து எவ்வளோ முக்கியமாக நம்மளோட முன்னோர்கள் பார்த்தாங்க அப்படிங்கிறது இந்த புத்தகத்து மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் இதெல்லாம் நிச்சயமாக அனைவரும் வாசித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.